அல்லேலூயா. இந்த சங்கீதங்கள்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தா 104வது சங்கீதம் எப்படியாப்பட்ட சங்கீதம்னா படைப்பின் சங்கீதமா. படைக்கப்பட்ட தேவன் எப்படியெல்லாம் இந்த உலகத்தை படைத்தாரோ அந்த படைக்கப்பட்ட ரூபத்தை அது என்ன பண்ணுது, வெளிப்படுத்துதான். பாருங்க, கப்பல்கள் ஓடும்படி அதிலே விளையாடும்படியாக உண்டு பண்ணி திமிங்கலங்களை உண்டாக்குகிறீன்றார். கடலில் திமிங்கலத்தை உண்டாக்கி அது ஆகாரத்தையும் கொடுக்குறாராம். கப்பலில் என்ன பண்ணுறாராம், கடலில் ஓட விட்டு விளையாட வைக்கிறாரு, திமிங்கலத்தையும் அதை ஓட விட்டு விளையாட வைக்கிறாரு. அவைகளெல்லாம் என்ன பண்ணுதான், கர்த்தர் எப்போது எனக்கு ஆகாரம் தருவார் என்று திமிங்கலம் எதிர்பார்த்துக்கினுக்கு தான். ஆமே, இந்த படைப்புகளை பற்றி இந்த சங்கீதக்காரன் எவ்வளோ ஆழமான சிந்திக்கிறா பாரு. நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் உம்முடைய கைகளை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். ஆண்டவர் கொடுக்குறாராம். என்ன கொடுக்குறாரா? ஆகாரத்தை கொடுக்குறார். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். கர்த்தர் அது முகத்தை மறைச்சிட்டாருன்னா என்ன பண்ணுவான், அவைகளெல்லாம் திகைச்சு போயிடும், பயந்து போயிடும். என்னடா கர்த்தர் நம்மளுக்கு ஆதரவாக இல்லைன்னா என்ன ஆகிடும், பட்டினியாக கிடப்பமேன்ட்டு. ஆமே, அவர் சகல ஜீவராசிகளுக்கும் ஆகாரம் கொடுக்குறாராம். நம்ம நினைக்கிறோம் எல்லா பூமியில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஆகாரம் தருகிறார், படி அளக்கிறார் ஆண்டவர். ஆமே, வேதம் சொல்லுது எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு, படி அளக்கிறார், கொடுக்குறார், ஆகாரத்தை கொடுக்குறார். நம்ம ஆண்டவர் பெற்றெடுத்துட்டு அப்படியே விடலைங்க, அனாதையாக விடலை, எல்லா ஆகாரத்தையும் தரார். பூமியை விளை வச்சு பூமியில் இல்லை நல்ல பலன்களை கொடுத்து நல்ல விதைகளை கொடுத்து நம்ம ஆகாரத்தினாலே ஆண்டவர் திருப்தியாக்குறார். நீ அவைகள் சுவாசத்தை வாங்கி கொள்ள அவைகள் மாண்டு போவோம், தங்கள் மண்ணுக்கு திரும்பும். எப்படி சொல்கிறார் பாரு, அதுக்கு சுவாசத்தை கொடுக்குறவர் அவர் தான், அவர் சுவாசத்தை எடுத்துக்கொள்ளுகிற அவர் தான். அவை மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியினை அனுப்பும்போது அவை சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தை புதுதாக்குகிறீர். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது, உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அல்லேலூயா. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் இவர் ஆவி அனுப்பின போது சிருஷ்டிக்கப்படுது. வார்த்தையாகிய வசனத்தை அனுப்பும்போது இவைகளெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. உண்டா கடவுது என்று சொன்னார். அவருடைய வார்த்தை போய் எல்லாவற்றையும் உண்டாகிட்டு அவை ஆவியானவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணாராம், சிருஷ்டித்தா. அவர் வார்த்தை எப்போ வந்ததோ அப்போதே அந்த வல்லமை பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாராம், சூரியன் உண்டா கடவுது என்னொன்னு சூரியன் உடனே சிருஷ்டிக்கிறார். சந்திரன் உண்டா கடவுது சொன்ன உடனே சந்திரனை சிருஷ்டிக்கிறார். இரவு பகல் உண்டா கடவுள் சொன்னவனே உண்டா கடவுள் சிருஷ்டிக்கிறார். பாருங்க, உலகம் எப்படி உண்டானது என்பதை மனிதனுக்கு புரியல. ஆனால் வேதம் சொல்லுது, அவர் தமது சுவாசத்தினாலே வார்த்தையினாலே அவைகளெல்லாம் சிருஷ்டித்தார். ஆமே, உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. உலகங்களை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். இந்த உலகம் நீ காண்கின்ற உலகம், நீ பார்க்கிற இந்த உலகத்தை, மலைகள், கொடிகள், செடிகள், ஆறுகள், நதிகள், இங்கே பார்க்கிற எல்லாவற்றையும் யார் உண்டாக்கினா? கர்த்தர், கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுது. வேறு எந்த வேதத்திலையும் போய் கடவுளுடைய படைப்பை புரிந்து கொள்ள முடியாது. இந்த வேதம் சொல்லுது, நம்முடைய வேதம், கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அவர் உண்டாக்கினாராம். அல்லேலூயா. அவருடைய படைப்பாக இருக்குது இந்த பூமியெல்லாம். இதை பார்க்கும்போதே நம்ம இருதய சந்தோஷத்தில் நான் நிரம்பணும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியையெல்லாம் மகிழ்வார், கிரியைகளை பார்த்து மகிழ்வார். அவருடைய மகிமை என்றென்றைக்கு விளங்கும். ஐயா, நீ நானும் மறிச்சு போயிடலாம், நீ நானும் அழிஞ்சு போயிடலாம். ஆனால் அவருடைய மகிமை நம்ம பார்க்கும்போது, வானத்தை பார்க்கும்போது, சூரியன் சந்திரனை பார்க்கும்போது அவருடைய மகிமை அழிந்து போகாது. தம்முடைய நாமம் மகிமை கண்டு அவர் சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மலையை நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம், பல்லாவரம் மலையை அவர் தம்முடைய மகிமை கண்டு சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா. ஏரி குளங்கள் எல்லாம் இன்னைக்கு பார்க்குறோம், தண்ணி நிரம்பி இருக்குது. தம்முடைய மகிமைக்காக சிருஷ்டித்திருக்கிறார். இவெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். பாருங்க, ஆண்டவருடைய படைப்பை குறித்து நம் பூமியிலே எல்லாருக்கும் அதை அறிவிக்கணும். பாருங்க, தேவனுடைய சிருஷ்டிப்பு எப்படி இருக்குது, தேவனுடைய படைப்பு எப்படி இருக்குது நம்ம சொல்லணும். பாருங்க, அவன் சொல்கிறான், அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும், அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் நான் கர்த்தரை பாடுவேன். அல்லேலூயா. இந்த படைப்புகளெல்லாம் பார்த்துட்டு மனுஷன் மதியினமாக இருக்கக்கூடாது, கர்த்தரை பாடணும், கர்த்தரை சோத்தரிக்கணும். ஆலயத்தில் கர்த்தரை என்ன பண்ணணும், பாடணும். உங்கள் வீடுகளில் கர்த்தரை என்ன பண்ணணும், பாடணும். எது வரைக்கும் பாடணுமா? உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் பாடணும். அல்லேலூயா.
நீ உயிரோடு கூட இருக்கிறது அவருடைய ஜீவனாலே வாழ்கிறார். அதனால என்ன பண்ணணும்? நன்றி உள்ள இருதயத்தோடு உயிரோடு கூட இருக்கிற நாளெல்லாம் நான் உம்மை பாடுவேன். அல்லேலூயா. சபையில் வந்து பாடாமல் அமைதியாக இருக்கக்கூடாது, பாடணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். ஆமாம், புது பாட்டை பாடுங்க. பழைய பாட்டே நம்ம பாடினாலும் நம்ம என்ன பண்ணணும்? பாடிக்கினே இருக்கணும். அல்லேலூயா. உள்ளளவும் நான் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் இருக்கிற வரைக்கும், இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? அவருடைய மகிமையை, அவருடைய செயலை, அவருடைய கிரியை விவரித்து சொல்லுவேன். நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவருடைய மகிமைக்காக வாழ்வேன். ஆமே. அவர் படைத்த இந்த பூமியை, அவர் படைத்த இந்த சிருஷ்டிப்பை எண்ணி நான் கீர்த்தனம் பண்ணி சோத்தரித்து அவரை துதிக்கணும். பாருங்க, இதெல்லாம் நம்ம செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவர். பாருங்க, நான் அவரை தியானிக்கும் தியானத்தினால் இருக்கையிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். என்ன பண்ணுவாராம்? கர்த்தருக்குள்ளே மகிழ்வாராம். என்ன பண்ணுவாராம்? நான் அவரை தியானிக்கிற தியானத்தினாலே. கர்த்தரை நாம் தியானிக்கணும். எப்படி தியானிக்க போறீங்க? எப்படிங்க தியானிக்க போறீங்க? தியானிக்கிறதுனா என்னது? நினைத்து பார்க்குதல். ஆமென். அல்லேலூயா. நினைத்து பார்க்கணுமா? எதை நினைத்து பார்க்கணும்? அவருடைய செயலை நினைத்து பார்க்கணும், அவருடைய படைப்பை நினைத்து பார்க்கணும். நான் நேற்று நைட்டு கூட இரவு ஜபத்தில் ஃபேமிலியில் ஆண்டவர் சோத்திரம் கூட்டம் அப்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த ஜபம் பண்ணுவோம் பாரு. அந்த ஜபத்தில் கூட நாங்கள் என்ன பார்த்தோம்? இதை நினைத்து பார்த்தோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தண்ணீரை கொடுக்குறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் என்ன பண்ணார்? ஆகாரத்தை கொடுக்குறார், சுவாசிக்க காற்றை கொடுக்குறார், வெளிச்சத்தை கொடுக்குறார், சூரியன் சந்திரனை கொடுத்துருக்கிறார், தங்கி இருப்பதுக்கு பூமியை கொடுத்துருக்கிறார், எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். நம்ம என்ன பண்ணணுமா? நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஆமே. அல்லேலூயா. அவர் படைத்த படைப்புகளை நம்ம பார்த்து சோத்தரித்து, கர்த்தர் தான் இதை செய்திருக்கிறார். அல்லேலூயா. வேறு யாரையுமே செய்ய முடியாது. காற்றை யாராவது உண்டு பண்ண முடியுமா? சூரியனை சந்திரனை யாராவது உண்டு பண்ண முடியுமா? தண்ணீரை யாருன்னா உண்டு பண்ண முடியுமா? உற்பத்தி செய்ய முடியுமா? பரலோகத்தின் தேவன் ஒருவர் மாத்திரமே இதையெல்லாம் சிருஷ்டித்தார். அவருடைய சிருஷ்டிப்பாக இருக்குது, அவருடைய படைப்பாக இருக்குது. ஆகினால் அவரை நாம் என்ன பண்ணணும்? சோத்தரிக்கணும், அவரை நாம் தியானிக்கணும். பாருங்கள், இதெல்லாம் தியானித்து பார்க்கணும். இந்த காற்றை யார் உண்டாக்கினார்? இந்த கடலை யார் உண்டாக்கினார்? இந்த மரங்களை யார் உண்டாக்கினார்? இந்த மலைகளை யார் உண்டாக்கினார்? வானத்தில் மழை பொழியுது, அது யார் உண்டாக்கினார் என்பது. சூரியன் சந்திரன் அவ்வளோ தொலைவில் வச்சிருக்கிறாரே, அது ஏன் வச்சிருக்கிறாரு? காலக்குறிப்புக்காக வச்சிருக்கிறாராம். சந்திரனை காலக்குறிப்புகளாகவும் சூரியனை அஸ்தமானதை அறியும் என்று சொல்கிறார். 19 வசனம் சொல்கிற பாரு. சந்திரனை காலக்குறிப்புக்காக வச்சிருக்கிறார். காலக்குறிப்பு, தேய்ப்புரை, வளர்ப்புரை என்று வைத்திருக்கிறார். அமாவாசை வந்துடுச்சு, தேய்பிறை வந்துடுச்சு, 15 நாள் வந்துச்சு, 16 நாள் வந்துச்சு, 3ஆம் பிறை 3ஆம் நாள் ஆயிடுச்சு, 4ஆம் நாள் ஆயிடுச்சு. எப்படி கண்டுபிடிக்கிறான்? காலங்களை உருவாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா. இது மத்தியானம் எங்கே வந்து நிற்கும், சாயந்தரம் எங்கே வந்து நிற்கும் சூரியன், அதெல்லாம் நமக்கு தெரியும். எதுக்காக? காலங்களை கண்டுபிடிக்கிறோம். மத்தியானம் உச்சி வெயில் வந்துடுச்சு, சாயங்காலம் சாங்கி போச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு, காலையில் வந்துச்சுன்னா உதிக்குது. அது காலங்களை உண்டாக்குகிறார். அதே போல் சந்திரனை அப்படி காலங்களுக்காக உண்டாக்கி இருக்கிறார். இந்த வேதத்தை தவிர வேறு எதிலையுமே இப்படியாப்பட்ட அதிசயமான காரியங்கள் எழுதப்படலை. ஏன்னா படைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகினா தம்முடைய படைப்புகளை குறித்து விவரித்து தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் தமது ஆவியினை உணர்ந்து கர்த்தரை என்ன பண்ணாங்க? பாடுகிறாங்க. பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமல் போவார்கள். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி. அல்லேலூயா. பாவிகள் இந்த பூமியில் என்ன பண்ணப்படுறதில்ல, நிர்மூலமாயிடுவாங்க. அதனால் என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி. எதற்காக? அவர் படைப்பை எண்ணி சோத்தரி, அவர் செய்த நன்மைகள் எண்ணி சோத்தரி. ஆமே. அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நம்ம செய்யணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கப்பட்ட சங்கீதம் 104வது சங்கீதம். நம்ம குறைவாக தான், இப்போ நேரம் இல்லை, குறைவாக நம்ம தியானிக்கணும். வீடுகளில் போய் உட்காந்து ஒவ்வொரு வசனத்தையும் யோசித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். தியானம் என்றால் நீங்கள் என்ன தெரியுமா? ஒரு வசனத்தை 2 வசனத்தை திருப்பி வாசித்து பாருங்கள். இந்த வசனம் என்ன சொல்லுது என்பதை சிந்தித்து பாருங்கள். உட்காந்து சிந்தித்து பாருங்கள். அந்த வசனம் உங்கள்கிட்ட பேசுதா இல்லையான்னு தெரியும். ஏன் ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு பேச முடியலன்னா, ஒரு வாட்டி வாசிக்கிறீங்க புரியாது, 2ஆவது வாட்டி வாசிங்க ஓரளவுக்கு தெரியும், 3ஆவது வாட்டி வாசிங்க இன்னும் தெரியும், 4ஆவது வாசிங்க இன்னும் தெரியும். ஆமே. அல்லேலூயா. வாசிக்க 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 இந்த ஆவியானவர் இந்த வெளிச்சத்தை தருவார். இந்த வசனத்தில் வெளிச்சத்தை தருவார். ஆமே.
இந்த வசனம் வெளிச்சத்தை ஆண்டவர் தருவார். இந்த வசனம் என்ன சொல்லுது ஆண்டவரே புரியலேன்னு நீ கேட்டு பாருங்களேன். திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள், உட்காந்து யோசித்து பாருங்களேன். ஆவியானவர் உங்களுடைய நினைவுகளை விரிவாக்குவார், சிந்தை விரிவாக்க தேவனுடைய படைப்புகளை குறித்து உங்களோட கூட பேசுவார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.